பாத்துக்கலாம். என்ன உரைத்தார்? என்னங்க சோர்வடைந்து காணுகிறது? ஏன் வருத்தம்? என்னங்க ஆனது? அது எப்படி என் நாவினால் கூறுவனே எனக்கு தெரியவில்லை விமலாதேவி. என்னங்க சொல்றீங்க? நீங்க கூறு மாற்றி கேட்டா என்ன புண்ணில் வேலை பார்த்து போல அல்லவா இருக்கிறது. என்னாச்சு? என்ன உரைத்தார்? சொல்லுங்க, சொன்னால் தானே தெரியும். விமலாதேவி, நம் மகளும் வெள்ளிக்கிழமை என்று பிறந்தாள். வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் பிறந்திருக்கின்றாளாம். கேட்டிய நட்சத்திரமா? ஆமா. பிறந்த நேரம் சரியில்லையா? பிறந்த நேரம் சரியில்லையா? ஆமா. நேரத்தில் பிறந்தாளா? என்னங்க சொல்றீங்க? ஆமா. வெள்ளிக்கிழமை பிறந்தது. வெள்ளிக்கிழமை கேட்டிய நட்சத்திரம் மேச ராசியில் பிறந்திருக்கின்றது. ஆகாத நேரத்தில் பிறந்ததால் இந்த கோட்டை அழிந்து விடுமா? நாட்டு மக்களுக்கும் நாடே அழிந்து விடுமா? என்ன சொல்றீங்க? இல்லையே இல்லையே என்று முந்தி தவங்கிருந்த 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த மகள் ஆகாத நேரத்தில் பிறந்தாளா? இதில் வளர வளர இந்த நாடு அழிந்து விடுமா? நாட்டு மக்கள் அழிந்து விடுவார்களா? ஆமாம். என்னங்க சொல்றீங்க? நாட்டு மக்கள் அனைவரும் விதவை போலத்தான் இருப்பார்களா? இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் பெற்றெடுத்த மகள் ஆகாத நேரத்தில் பிறந்தாளா? ஒரு பொது இருக்குதுங்க. நான் சொல்வதை கேளுங்க. மகள் அவமோடு இருப்பாள், பலமோடு வாழ்வாள். நம்ம குலகுரு எப்போதே உண்மையை மட்டும்தான் கூறுவாரு. அவர் எப்போது போய் உரைக்க மாட்டார். நான் சொல்வதை கேள். இந்த குழந்தை இல்லைனாலும் 1000 குழந்தைகள் பெற்றுக்கலாம். என்னங்க சொல்றீங்க? நீங்களா கூறுவது? ஆமா. பெற்றெடுத்த பிள்ளை தாய்க்கு தர் பாசமா? தந்தைக்கு பாசம் இல்லையா? அத்தா விமலாதேவி, குழந்தையும் நல்ல குழந்தை தான் மக்கள் பிறக்கையிலே. இருந்தாலும் நல்ல குழந்தைங்க எல்லாம் இந்த அண்ணன் வளர்ப்பது வளமோடு வளர்த்து காட்டுதுங்க. விமலாதேவி, நான் சொல்வதை கேளுங்க. நான் சொல்வதை கேள். இந்த குழந்தை இருந்தால் நம் நாட்டுக்கு நாம் நாட்டு மக்களுக்கே ஆபத்து. ஆகையினால் இந்த குழந்தை என்னிடம் கொடுத்து விடு. ஆமா. ஏன் என்னிடம் இருந்தால் என்ன? இந்த குழந்தையை கொன்று விடணும். கொல்ல வேண்டுமா? ஆமா. இந்த குழந்தை நமக்கு தேவையில்லை. எனக்கு என் நாடு என் நாட்டு மக்கள் தான் முக்கியம். இந்த குழந்தை இல்லை என்றால் வேற குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். போனாலும் சரி, நான் பெற்றெடுத்த செல்வத்தை புடியுமா போயிடலாம். தர முடியுமா? முடியாதா? முலாதேவி, கடைசியாக கேட்கிறேன். அந்த குழந்தை என் கிணத்துல கொடுத்து விடு. இந்த உடலில் ஒரு சொட்டு உதிரி இருக்கு வரையே நான் பெற்றெடுத்த மகளை கொடுக்க மாட்டேன். முடியாது. முடியாது. முடியாதா? அது முடியாது. முடியாது. புரியாத பேசுறா. இந்த குழந்தை இருந்தால் என் நாடும் என் நாட்டு மக்களை வாழ்ந்து விடுவார்கள்.
என்ன இது? இந்த குழந்தை இருக்கக்கூடாது. இப்பொழுதே இந்த குழந்தையை கொண்டு விடும். இப்போது என்ன செய்கிறேன் பாரு. இந்த குழந்தை கொள்வதற்கு எனக்கு மனசே வரவில்லை. எனக்கு என் நாடும் என் நாட்டு மக்களும் தான் முக்கியம். இந்த குழந்தை உயிரோடு இருந்தால் என் நாடு அழிந்துவிடும். இப்போது என்ன செய்கிறேன்? எப்பேற்பட்ட காரியம் பண்ண சொல்லிட்டீங்க. என்னடா ஒரு நாட்டு மன்னன் நீங்க என்ன செய்யலாமா? பசுவை கொண்டாலும் பாவம், சிசுவை கொண்டாலும் பாவம். ஆமாடா. இதை கொன்று விட்டு நான் என்ன செய்வது? எனக்கு என் நாடும் என் நாட்டு மக்களும் தான்டா முக்கியம். அதானே. இந்த குழந்தையை நான் கொண்டு வைக்கணுமா? நீ கொன்று நீயாலுமே நீங்க போய் இது பண்றது பரவாயில்ல. எனக்கு இவ்வளவு நாளா இவ்வளவு விசுவாசியாக இருக்கின்ற ஐயா. நாட்டு மக்களுக்கு கேடு என்று தெரியாம என் கரத்தில் எப்படி கொள்ளுவது? அது இந்த வேலையை நீ செய்ய. அப்படித்தானே? உன்னை நம்பி தரலாம்ல. கண்டிப்பா தரலாம். குழந்தை கொன்றுவில்ல. சத்தியமா குழந்தை உயிரோட இருக்கக்கூடாதா? கண்டிப்பாக இந்த குழந்தையை இந்த திவச காலத்துல கொண்டுறேன். நீ நாட்டம் அப்படியாகட்டும். பார்த்தாயா, இந்த குழந்தையை கொல்லு நின்றார். எதிர்கொள்ள வேண்டும். சின்னஞ்சிறு குழந்தை. இந்த குழந்தையை கொண்டு ஏன் பார்த்துக்கிறோம்? இந்த குழந்தையை என் நிலத்தில் வளர்ப்போம். இதை அழகாக வளர்த்து அழகாக படிக்க வைப்போம்.